ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, லீட் கோட் 75 ஓட ப்ராப்ளம் 2 கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் எப்படி பண்றதுதான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு முன்னாடி இந்த ப்ராப்ளமோட லாஜிக்க புரிஞ்சுக்கலாம். இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, 2 ஸ்ட்ரிங் கொடுத்துருப்பாங்க. str1 அப்புறம் str2. நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த 2 ஸ்ட்ரிங்கோட கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் ரிட்டர்ன் பண்ணோம். அதுவும் ஒரு ஸ்ட்ரிங்கா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம டிவைசர் என்னன்னு பார்க்கலாம். இந்த ஸ்ட்ரிங் ஏபிசிய வந்து நம்ம இந்த ஸ்ட்ரிங் str1 ஓட டிவைசர்ன்னு அப்பதான் கூப்பிடுவோம். எப்பவும் இந்த ஏபிசிய நான் வந்து ரிப்பீட் பண்ணிட்டு போட்டே இருந்தா, இந்த ஒரிஜினல் ஸ்ட்ரிங் str1 வந்துச்சுன்னா. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க வந்து ஏபிசிய வந்து 2 தடவை ரிப்பீட் பண்ணிட்டு போட்டா. ஸோ ஏபிசி ஏபிசின்னு போட்டா, இந்த ஸ்ட்ரிங் str1 உருவாகிரும்ல. ஸோ ஏபிசி ஏபிசி 2 டைம்ஸ் போட்டா, இந்த ஏபிசி ஏபிசி வந்துரும். இந்த ஏபிசிய நான் வெறும் ஒரு தடவை போட்டா, இந்த ஸ்ட்ரிங் ஏபிசி உருவாயிரும். ஸோ இதுதான் 2 ஸ்ட்ரிங்கோட டிவைஸர்ன்னு சொல்லலாம். சரியா? இந்த எக்ஸாம்பிளும் ஒரு தடவை பார்த்துக்கலாம். இந்த ஏபி ஏபி ஏபிய வந்து எந்த ஸ்ட்ரிங் ரிப்பீட் பண்ணி போட்டா, எந்த யூனிட்ட வந்து ரிப்பீட் பண்ணி போட்டா, இந்த ஏபி 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 உருவாகும். இந்த ஏபி வந்து ரிப்பீட் பண்ணிட்டு போட்டா. ஸோ ஏபி 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 3 தடவை இத ரிப்பீட் பண்ணிட்டா, இந்த ஏபி 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 வந்துரும். அந்த str2 வந்து ஏபி ஏபின்னு 2 தடவை போட்டா வந்துரும். இத கிரேட்டஸ்ட்ன்னு ஏன் கூப்பிடுறோம்னா, அ இதோட ஒரு பெரிய ஸ்ட்ரிங் கூட இருக்காது. லைக் அந்த ஸ்ட்ரிங் வந்து இந்த 2 ஸ்ட்ரிங்கையும் டிவைட் பண்ற மாரி இதோட பெரிய ஸ்ட்ரிங் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஏபிசின்னு இருக்குல்ல. சப்போஸ் நான் ஏபிசி ஏன்னு ஒரு பெரிய ஸ்ட்ரிங் எடுத்தேன்னு வச்சுக்கோங்க. அந்த ஏபிசி ஏ வந்து இந்த 2 ஸ்ட்ரிங்கையும் டிவைட் பண்ணாது. ஸோ இது மாரி பார்த்தா, இந்த ஸ்ட்ரிங்கோட பெரிய ஸ்ட்ரிங் நம்ம கண்டே பிடிக்க முடியாது. ஸோ அதுதான் இது கிரேட்டஸ்ட் காமன் டிவைஸர்ன்னு கூப்பிடுறோம். ஸோ இந்த ப்ராப்ளம எப்படி நம்ம கோடால சால்வ் பண்ணோம்னு பார்க்கறதுக்கு முன்னாடி லாஜிக் வந்து புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த கோட் லாஜிக் சூடோ கோட் புரிஞ்சுக்கலாம். ஸோ என்ன சூடோ கோட் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு சிம்பிள் அப்ரோச்ல ஃபர்ஸ்ட் நம்ம 2 ஸ்ட்ரிங் குடுத்துருக்காங்கல்ல. ஸோ அதோட ஷார்ட்டர் ஸ்ட்ரிங் வந்து நான் வந்து ஜிசிடியாவ அஸ்யூம் பண்ணிப்பேன். ஸோ அஸ்யூம் த ஷார்ட்டர் ஸ்ட்ரிங் ஆஸ் ஜிசிடின்னு குடுத்துருக்காங்க. ஸோ 2 ஸ்ட்ரிங்கோட ஷார்ட்டர் ஸ்ட்ரிங் வந்து ஜிசிடியா அஸ்யூம் பண்ணிப்பேன். இங்க ஏபிசி ஏபிசின்னு குடுத்துருக்காங்க. இந்த ஸ்மால் ஏபிசிய வந்து நான் ஷார்ட்டர் ஸ்ட்ரிங்கா அஸ்யூம் பண்ணிப்பேன். ஸோ செக் இஃப் த ஜிசிடி டிவைட்ஸ் போத் ஸ்ட்ரிங்ஸ். ஸோ இந்த அஸ்யூம் ஜிசிடி வந்து கிரேட்டஸ்ட் காமன் டிவைசரா இருக்கிறதுக்கு என்ன பண்ணும்? 2 ஸ்ட்ரிங்கையும் டிவைட் பண்ணும்ல. ஸோ அதான் செக் இஃப் த ஜிசிடி டிவைட்ஸ் போத் ஸ்ட்ரிங்ஸ். ஸோ அந்த லாஜிக் எப்படி பண்ண போறோம்னா, இந்த ஃபங்ஷனோட. ஸோ இந்த ஃபங்ஷன் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி இந்த அல்காரிதம் படிச்சு முடிச்சுக்கலாம். இஃப் த ஜிசிடி ரிட்டர்ன்ஸ் போத் த டிவைட்ஸ் போத் த ஸ்ட்ரிங்ஸ், அதுதான் நம்ம கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர். ஸோ இங்க பாருங்க ஏபிசி ஏபிசி இது ஏபிசி. இந்த அஸ்யூம் ஜிசிடி 2 ஸ்ட்ரிங்கையும் டிவைட் பண்ணும். ஸோ இது டிவைட் பண்ணுச்சுன்னா இதுதான் இந்த கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர். டிவைட் பண்ணலனா என்ன பண்ணும்? லாஸ்ட் கேரக்டர் இதுல இருந்து பாப் பண்ணும். ஸோ இது லாஸ்ட் கேரக்டர் பாப் ஆச்சுன்னா இந்த சி வந்து கட் பண்ணிட்டு வெறும் ஏபியா இருக்கும் நம்ம அஸ்யூம் ஜிசிடி. ஸோ இப்போ மறுபடியும் இந்த 2 ஸ்ட்ரிங்கையும் டிவைட் பண்ண தான் இந்த ஏபின்னு பார்ப்போம். அப்படி பார்த்துட்டே வரும் இந்த ஜிசிடி அஸ்யூம் ஜிசிடி எம்டி ஆகுற வரைக்கும். எம்டி ஆச்சுன்னா there is no such GCD that divides str1 and str2ன்னு நம்ம சொல்லிடுவோம். ஸோ எம்டி ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இந்த டிவிசிபிள் ஃபங்க்ஷன் நம்ம கொஞ்சம் பார்த்துக்கலாம் இப்போ. ஸோ இந்த டிவிசிபிள் ஃபங்க்ஷன் என்ன சொல்லுதுன்னா, நம்ம 2 ஸ்ட்ரிங் பாஸ் பண்ணோம். வேர்ட் அப்புறம் div. இந்த டிவிசிபிள் ஃபங்க்ஷன் என்ன சொல்லும்னா, இந்த நம்பர் div வந்து இந்த வேர்டை டிவைட் பண்ணுதான்னு சொல்லணும். இன்னொரு வகையில சொல்லணும்னா, இந்த div ரிப்பீட் பண்ணி போட்டா இந்த ஒரிஜினல் ஸ்ட்ரிங் வேர்ட் வருதான்னு இல்லையான்னு சொல்லணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் 2 வேரியபிள்ஸ் இருக்கும். ஸ்மால் எல், கேப்பிட்டல் எல். ஸ்மால் எல் வந்து லென்த் ஆஃப் த div. அப்புறம் கேப்பிட்டல் எல் வந்து லென்த் ஆஃப் த வேர்ட். இப்போ இஃப் எல் மாட் பை ஸ்மால் எல் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த வேர்டோட லென்த் வந்து இந்த ஸ்மால் எல்லுக்கு வந்து டிவிசிபிளா இல்லைன்னா, அப்போ வந்து நம்ம ஸ்மால் நம்ம டிவைஸ்ல எவ்வளவு தடவை ரிப்பீட் பண்ணாலும் நம்ம வேர்டை கொண்டு வர முடியாதுன்னு நம்ம கான்ஃபிடென்ட்டா சொல்லலாம். ஸோ அப்போ ரிட்டர்ன் ஃபால்ஸ்ன்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வேர்டோட லென்த் வந்து 5 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. நம்ம டிவைஸரோட லென்த் வந்து 3 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த நம்ம டிவைஸரை வந்து எவ்வளவு தடவை ரிப்பீட் பண்ணி போட்டாலும் நம்ம இந்த 5 லென்த் வேர்டுக்கு அரைவ் பண்ண மாட்டோம். ஸோ அப்போ வந்து இந்த வேர்ட் இஸ் நாட் டிவிசிபிள் பை டிவ்ன்னு நம்ம கான்ஃபிடென்ட்டா சொல்லலாம். ஸோ அதுதான் இந்த பார்ட் வந்து கூறுது. ஸோ இப்போ அதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்ன சொல்றாங்கன்னா, சப்போஸ் இது டிவைட் ஆச்சுன்னா இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் போறோம். I, j is equal to 0. ஸோ இந்த பார்ட்ட நான் இப்போ இந்த எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த 2 ஸ்ட்ரிங்ல ஏபிசி வந்து ஷார்ட் ஸ்ட்ரிங்கா அஸ்யூம் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் செக் பண்றேன். இஃப் str1 இஸ் டிவிசிபிள் பை
டிவ்னு செக் பண்றேன். சரியா? ஸோ இதுக்கு என்ன ஆயிரும்? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம str1 வந்து என்னவா இருக்கும்? இதுதான் நம்ம வேர்டா இருக்கும். இது ஏபிசி ஏபிசியா இருக்கும். நம்ம div என்னவா இருக்கும்? வெறும் ஏபிசியா இருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, இந்த i, j ய 0வா இனிஷியலைஸ் பண்ணிடுறாங்க. இந்த i தான் நம்ம வேர்ட் பாயிண்டரா இருக்க போகுது. இந்த j தான் நம்ம div பாயிண்டரா இருக்க போகுது. இது j பாயிண்டர், இது i பாயிண்டர். சரியா? இப்ப என்ன சொல்றாங்கன்னா, suppose if the word of I does not match the div of j. So suppose இந்த corresponding characters வந்து மேட்ச் ஆகலைன்னா நம்ம அப்ப கான்ஃபிடன்டா சொல்லலாம் இந்த div வந்து வேர்டை டிவைட் பண்ணாதுன்னு. ஸோ அப்ப என்ன பண்ணா ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணிடுறோம். ஸோ பாருங்க இங்க. ஸோ ஐயும் ஜேயும் மேட்ச் ஆகுது கேரக்டர்ஸ். ஸோ அப்ப என்ன பண்ணா ஜே வந்து நான் ஒரு ஒரு இதால இன்க்ரிமெண்ட் பண்ணிடுறேன், ஐயை வந்து ஒரு பாயிண்டரால இன்க்ரிமெண்ட் பண்ணிடுறேன். இந்த ஃபங்க்ஷன் எவ்வளவு வரைக்கும் கண்டினியூ ஆகும்? இந்த வேர்ட்ல கேரக்டர்ஸ் இருக்க வரைக்கும். ஸோ ஐ வந்து லெஸ் தென் த லென்த் ஆஃப் வேர்ட் வரைக்கும் போகும். ஸோ மறுபடியும் இது ரெண்டும் மேட்ச் ஆகுறதுனா ஜே ஷிஃப்ட் பண்ணிடுறேன், ஐயை ஒரு தடவை ஷிஃப்ட் பண்ணிடுறேன். சரியா? மறுபடியும் இதுவும் மேட்ச், ரெண்டு கேரக்டர்ஸும் மேட்ச் ஆகுது. இப்பதான் நம்ம இந்த லாஜிக் வருது. நம்ம ஜே பிளஸ் ஒன் வெறும் இன்க்ரிமெண்ட் ஜே பிளஸ் பிளஸ் கொடுக்கல, நம்ம ஜே பிளஸ் ஒன் மாட் ஸ்மால் எல்னு கொடுத்துருக்கோம். ஏன்? ஏன்னா பாருங்க இந்த டிவைசரோட லென்த் வந்து 3. சரியா? இந்த வேர்டோட லென்த் வந்து 6 இங்க. இப்போ நம்ம ஐ பாயிண்டரும் ஜே பாயிண்டரும் இன்க்ரீஸ் பண்ணா என்ன ப்ராப்ளம்னா ஜே வந்து இந்த கேரக்டர் வெளியில போயிடும். சரியா? நம்மளுக்கு அது வேணாம். நம்ம வந்து இந்த சீக்கு அப்புறம் என்ன வரும்னா நம்ம மறுபடியும் இந்த டிவைசரை வந்து திருப்பி போடுவோம், ஏபிசின்னு இங்க போடுவோம். ஸோ அதை எப்படி அச்சீவ் பண்ணுவோம்னா இந்த ஜே வந்து இங்க 2 வேல்யூல இருக்கும். ஸோ 2 பிளஸ் 1 மாட் ஆஃப் த லென்த் ஆஃப் ஏபிசி. லென்த் ஆஃப் ஏபிசி வந்து 3. ஸோ இது வந்து 0 கொடுக்கும்ல. ஸோ இப்போ மறுபடியும் இது இந்த ஜே வந்து இந்த ஏக்கு மறுபடியும் வந்துடும். ஸோ அதான் பாருங்க இந்த ஏக்கு வந்தா இது மாதிரி ஆயிரும். ஸோ ஏபிசி மறுபடியும் ஜே வந்து இந்த ஏக்கு வந்துடும். சரியா? ஸோ இங்க வந்து ஜே பாயிண்டர் இருக்கு, இங்க வந்து ஐ பாயிண்டர் இருக்கு இப்போ. ஸோ மறுபடியும் இது ரெண்டும் மேட்ச் ஆகுறதுனால ஒரு தடவை ஷிஃப்ட் பண்ணிடுறேன், இது ஒரு தடவை ஷிஃப்ட் பண்ணிடுறேன். ஆக்சுவலா இது வந்து புது ஸ்ட்ரிங் உருவாக்கி நான் வெறும் இந்த ஜே வந்து மறுபடியும் இந்த 0 பாயிண்டருக்கு கொண்டு வந்திருந்தேன். ஸோ அதுதான் இந்த ஏபிசின்னு போற பதிலாக நான் சும்மா இங்க சைட்ல எழுதி வச்சிருக்கேன் கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ ஐ இங்க வந்துடும், ஜே இங்க வந்துடும். ஸோ மறுபடியும் இன்க்ரிமெண்ட் பண்ணுவேன், ரெண்டுத்தையும் மேட்ச் ஆகுறதுனால மறுபடியும் இதுவும் மேட்ச் ஆகுறதுனால ரெண்டும் இன்க்ரிமெண்ட் ஆகும். இப்போ வந்து ஐ வந்து ஸ்ட்ரிங் வெளியில போனதுனால இந்த நம்ம ஸ்ட்ரிங்கை ஃபுல்லா படிச்சிட்டோம். அப்புறம் நமக்கு என்ன புரிஞ்சிருச்சுன்னா இந்த டிவைசர் ஏபிசி வந்து இந்த வேர்டை வந்து டிவைட் பண்ணுதுன்னு நம்மளுக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ அப்போ என்ன பண்ணோம்னா நம்ம ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணிடுவோம். ஸோ ஏபிசி வந்து இந்த ஏபிசியை டிவைட் பண்ணுது. அது நம்ம ஈஸியா நம்மளுக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ ரெண்டு தடவை இந்த ஏபிசியை போட்டால் இந்த ஸ்ட்ரிங் உருவாயிரும். ஸோ இன்னொரு இந்த நம்ம str2க்கும் இப்போ செக் பண்ணணும். ஸோ ஜிசிடிக்கும் str2க்கும் str2 பை div. இது நம்ம ஈஸியா சொல்லினா ஏபிசியா இருக்கிறதுனால இதுவும் இந்த நம்ம ஃபங்க்ஷன் முடிஞ்சு இந்த டிவைடட்னு சொல்லிடும் கரெக்டா. ஸோ இப்போ நம்ம இது ரெண்டும் டிவைட் ஆனதுனால செக் இஃப் ஜிசிடி டிவைட்ஸ் போத் ஸ்ட்ரிங்ஸ். ரெண்டையும் டிவைட் பண்றதுனால அதே வந்து நான் ஜிசிடியை ரிட்டர்ன் பண்ணிடுவேன். இதுதான் ஜிசிடின்னு ரிட்டர்ன் பண்ணிடுவேன். ஜிசிடி இஸ் ஈக்குவல் டு ஏபிசி. இதுதான் எக்ஸ்பெக்டட் ஆன்சர் கூட. இங்க பாருங்க ஏபிசி தான் எக்ஸ்பெக்டட் ஆன்சர். ஸோ இப்போ நெக்ஸ்ட் கேஸுக்கு போகலாம். சரியா? ஸோ இந்த str1 is equal to AAA, str2 is equal to AA. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன செக் பண்ணும், ஷார்ட்டர் ஸ்ட்ரிங் வந்து ஜிசிடி அசியூம் பண்ணிட்டேன், ஏஏன்னு அசியூம் பண்ணேன். இப்போ நான் str1 is it divisible by GCD ஆன்னு பார்க்கணும். ஸோ str1 என்ன AAAன்னு இருக்கும், வேர்ட் div வந்து AAன்னு இருக்கும். இங்க என்ன ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ரெண்டு ஸ்ட்ரிங்ஸோட லென்த் எடுப்போம். ஸோ இது வந்து 3 லென்த். ஸோ பிக் எல்ல நான் 3 லென்த் ஸ்டோர் பண்ணேன், ஸ்மால் எல்ல நான் 2 லென்த் ஸ்டோர் பண்ணேன். இங்க பாருங்க if L mod L not equal to 0. ஸோ 3 mod 2 0 இல்ல. ஸோ இந்த D நான் எவ்வளவு தடவை திருப்பி போட்டாலும் இந்த வேர்டை உருவாக்க முடியாதுன்னு எனக்கு கான்ஃபிடண்டா சொல்ல முடியும். ஸோ ரிட்டர்ன் ஃபால்ஸ். சரியா? ஸோ இந்த ஏஏ வந்து இந்த ரெண்டு ஸ்ட்ரிங்கோட கிரேட்டஸ்ட் காமன் டிவைசரா இருக்க முடியுதா? ஏன்? ஏன்னா இந்த ஏஏ வந்து இந்த str1 டிவைட் பண்ண மாட்டேங்குது. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா நான் வெறும் இந்த லாஸ்ட் கேரக்டரை வந்து பாப் பண்ணிடுவேன் இந்த ஜிசிடில இருந்து. ஸோ ஜிசிடி புது அசியூம் ஜிசிடி என்ன ஆயிரும், ஏன்னு ஆயிடும். ஸோ மறுபடியும் செக் பண்ணுவேன், இந்த ஜிசிடி இந்த str1 டிவைட் பண்ணுதான்னு செக் பண்ணுவேன். ஸோ இந்த லாஜிக்கை நீங்க மறுபடியும் ஃபாலோ பண்ணா உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிடும் இந்த ஏ வந்து இந்த str1 டிவைட் பண்ணுது.
மறுபடியும் இந்த str2 செக் பண்ணுவீங்க. இந்த a வந்து str2யும் டிவைட் பண்ணோம்னு ரிசல்ட் வந்துரும். இதுக்கு ரெண்டு கேஸ்க்கும் ட்ரூன்னு குடுத்துருவோம். இந்த a GCD வந்து. சோ அப்ப என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த a வந்து GCD யா ரிட்டர்ன் பண்ணிவிடுவீங்க. சரியா? So the greatest common divisor for str1 which is equal to AAA and str2 which is equal to AA is the small வெறும் ஒரு e. சோ இத நீங்க லாஜிக்கா செக் பண்ணி கூட பாத்துக்கலாம். லாஸ்ட் கேஸ் வந்து இந்த லீட் அப்புறம் கோட் இதோட காமன் டிவைசரை நம்ம கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன், இந்த கோடை வந்து இந்த ஷார்டஸ்ட் ஆஃப் தீஸ் டூ வேர்ட்ஸ் நான் வந்து ஜிசிலி அசியூம் பண்ணுவேன். ஸோ ரெண்டும் சேம் லென்த்தாக இருக்கிறதுனால நீங்கள் எது வேணாலும் ஷார்டஸ்ட் ஆஃப் தீஸ் டூன்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கோடுன்னு இருக்குல்ல, ஸோ ஃபர்ஸ்ட் நான் இந்த கோடு வந்து str1 டிவைட் பண்ணதான்னு பார்ப்பேன். கிளியரா டிவைட் பண்ணாது. ஸோ என்ன பண்ணுவேன், இந்த கோட்ல இருந்து லாஸ்ட் கேரக்டர் பாப் பண்ணுவேன். ஸோ இந்த கார்டு வந்து இந்த லீட்டை டிவைட் பண்ணுதா இல்ல, இதையும் ரிமூவ் பண்ணிடுவேன். இந்த CO லீட்டை டிவைட் பண்ணுதா இல்ல, இதையும் ரிமூவ் பண்ணிடுவேன். C வந்து லீட்டை டிவைட் பண்ணுதா இல்ல, இதையும் ரிமூவ் பண்ணிடுவேன். லாஸ்ட்ல இந்த ஸ்ட்ரிங் வந்து இஃப் GCD இஸ் எம்டி கண்டிஷனுக்கு வந்துடும். ஸோ GCD இஸ் எம்டி, ரிட்டர்ன் எம்டி. ஸோ அவ்வளவுதான். ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளமோட லாஜிக். நீங்க இந்த வீடியோ கொஞ்சம் பாஸ் பண்ணி இதை மறுபடியும் படிச்சு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ற வரைக்கும் நீங்க பாத்துக்கலாம் இதை. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த சொல்யூஷன் நம்ம கோட்ல பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ப்ராப்ளமுக்கு கோட் எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா நம்ம GCD அசியூம் பண்ணணும். ஸோ அசியூம் ஷார்ட்டர் ஸ்ட்ரிங் ஆஸ் GCD. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், GCD is equal to str1 if len of str1 is less than len of str2 else str2. சரியா? இப்போ என்ன பண்ணணும்னா நான் இந்த இஸ் டிவிசிபிள் ஃபங்க்ஷனை எழுதிடலாம். இது நம்ம யூஸ் பண்ண போறோம்ல, இந்த ஃபங்க்ஷன் இஸ் டிவிசிபிள்னு நம்ம யூஸ் பண்ணிட்டே இருந்தோம் இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்றதுக்கு. ஸோ அந்த இஸ் டிவிசிபிள் ஃபங்க்ஷனை எழுதிடலாம். ஸோ இதுதான் செக்ஸ், இந்த ஃபங்க்ஷன் அனுப்பணும் செக்ஸ் இஃப் வேர்ட் இஸ் டிவிசிபிள் பை div. சரியா? ஸோ இதுக்கு என்னன்னா def is divisible word comma div. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா l is equal to len of word, இது len of div, len of word. If L mod by small l not equal to 0, return false. I comma j is equal to 0 comma 0 for I in range big L. If word of I not equal to div of j வந்து இந்த div ஓட பாயிண்டர், I வந்து word ஓட பாயிண்டர். ஸோ இந்த கண்டிஷன் நம்ம ரிட்டர்ன் ஃபால்ஸ் பண்ணிடுவோம். அப்புறம் இந்த சர்க்குலர் லாஜிக் நான் சொன்னேன்ல, ஜே வந்து லாஸ்ட் வரைக்கும் போகும், அப்புறம் மறுபடியும் ஜீரோக்கு வந்துடும். ஸோ இந்த லாஜிக்கை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். இங்க இருக்க லாஜிக் ஜே இஸ் ஈக்குவல் டு ஜே பிளஸ் ஒன் மாட் எல். ஸோ அதையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஜே இஸ் ஈக்குவல் டு ஜே பிளஸ் ஒன் மாட் ஸ்மால் எல். ஸோ இது ஃபுல்லா ட்ராவர்ஸ் பண்ணி ஒரு மிஸ்மேட்சும் இல்லைன்னா நம்ம என்ன சொல்லுவோம், டிவ் வந்து வேர்டை டிவைட் பண்ணணும்னு சொல்லுவோம். ஸோ அதான் ரிட்டர்ன் ட்ரூன்னு இங்கே கொடுத்துருக்கேன். So finally, in the assume shortest string as GCD எழுதிட்டோம், check if the word is divisible எழுதிட்டோம். So நம்ம இந்த popping logic எழுத போறோம். While len of GCD is greater than 0. So இந்த GCDல characters இருக்க வரைக்கும் என்ன பண்ணுவோம், if is divisible str1 அதான் நம்ம first word by div and is divisible str2 by div. அப்ப என்ன சொல்லுவோம், ரிட்டர்ன் ஆஃப் GCD. இங்கேயும் நம்ம ரிட்டர்ன் லாஸ்ட்ல நம்ம என்ன பண்ணுவோம், ரிட்டர்ன் ஆஃப் எம்டி. இது இங்க என்ன பண்ணா, இந்த கண்டிஷன் வந்து ரெண்டும் டிவிசிபிளா இல்லைன்னா என்ன பண்ணா, லாஸ்ட் கேரக்டர் பாப் பண்ணும். பாப் த லாஸ்ட் கேரக்டர் ஆஃப் GCD. இது ஃபெயில் ஆச்சுன்னா, if GCD divides both, return GCD. So என்ன பண்ணா, GCD is equal to GCD. இது பைத்தன்ல சூப்பரா இது இப்படியும் நீங்க லாஸ்ட் கேரக்டர் பாப் பண்ணலாம். ஸோ அதான் எழுதிருக்கீங்க. இப்போ நம்ம கோடை ரன் பண்ணணும். என்ன சொல்லுதுன்னா, இஃப் div is not divide, சாரி நம்ம GCD நீங்க கொடுக்கணும், divன்னு கொடுக்கக்கூடாது. ஏன்னா div வந்து இந்த ஃபங்க்ஷனை கூப்பிடுறோம், ஆனா இந்த ஃபங்க்ஷனுக்கு வெளியில நம்ம இதை GCDயான்னு கூப்பிடுறோம். அதுதான் இங்க GCDன்னு கொடுக்கணும். ஓகே, பர்ஃபெக்ட். இது வந்து கம்பைல் ஆயிடுச்சு, ரன்னும் ஆயிடுச்சு. ஸோ சப்மிட் பண்ணலாம்.
பெர்ஃபெக்ட். இது வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ இப்படிதான் நீங்க இந்த ப்ராப்ளம சால்வ் பண்ண முடியும். இது வந்து இந்த ப்ராப்ளம சால்வ் பண்றதுக்கு ஒரு சிம்பிள் அப்ரோச். இதோட ஒரு சூப்பரா ஆப்டிமலா ஒரு அப்ரோச் இருக்கு. ஆனா அந்த அப்ரோச் வந்து நெறைய மேத்தமேட்டிக்ஸ இன்வால்வ் பண்ணும். ஸோ அந்த அப்ரோச் உங்களுக்கு கத்துக்கணும்னா இந்த வீடியோல ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அத பார்த்து நான் வந்து அந்த சூப்பர் ஆப்டிமல் அப்ரோச்ச நான் குயிக்கா போடுறேன். அதுவரைக்கும் இந்த சிம்பிள் அப்ரோச்சயே ஃபாலோ பண்ணலாம். ஏன் இந்த சிம்பிள் அப்ரோச் நல்லதுன்னா, வந்து நெறைய ஸ்ட்ரிங் ப்ராப்ளம்ஸ் இந்த சிம்பிள் அப்ரோச்ச நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா சால்வ் பண்ண முடியும். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ நான் நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த லீட் கோட் 75 சீரிஸோட 3 ப்ராப்ளமோட வரேன் உங்கள பார்க்கறதுக்கு. அன்டில் தென் கீப் கோடிங் அண்ட் கீப் என்ஜாயிங். அண்ட் இந்த சேனல பத்தி உங்க ஃபிரெண்ட்ஸ்க்கும் சொல்லுங்க. அவங்களுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ லைக்கும் பண்ணுங்க. உங்கள நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். தேங்க் யூ. Keep enjoying and keep coding.